ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா 3K சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கோம். ஸோ அந்த இதுக்கு ஈடாக நம்ம இன்றைக்கி நமக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம சேனலில். ஸோ அவங்களுக்கு தான் நம்ம ரிப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா தேவையான கொஸ்டின் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், இவ்வளோ கொஸ்டின் இருக்குது. ஸோ இதுக்கு ஃபுல்லு தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரை பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கும் புரியும். ஸோ என்னை பற்றி நான் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் சப்போர்ட் கொடுங்க, அப்படின்னா தான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட முடியும். ஸோ எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படின்னா தான் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். நானும் நிறைய வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த கொஸ்டினில் தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் இன்ஸ்டாலேயும் மெசேஜ் அந்த கொஸ்டின் போட்டிருக்கேன் நான். ஸோ அதுலேருந்தும் அவங்க என்னென்ன மெசேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணவங்களுக்கும் நான் பண்ணுறேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே வீடியோ போட்டிருந்தேன், நிறைய சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ நிறைய பேர் விஷ் பண்ணீங்க, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ இது மாதிரியே எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம பேர்லாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நிறைய பேர். ஸோ என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரபான்னு கூப்பிடுவாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முத்துனும் கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் என்னோடய பேர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர் என்ன ஊர் என்ன ஊர் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோடய ஊர் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் மதுரையா இல்லை நிறைய ஊர் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் நான் அந்த ஊர்லாம் கிடையாது. ஆனால் நான் மதுரையில் போய் வீடியோ போடுறேன்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நான் மதுரையில் தான் பிறந்தேன். நானாக இருந்தாலும் சரி, என்னோடய தம்பியாக இருந்தாலும் சரி. ஸோ நாங்கள் அங்கே பிறந்தோம். பட் அது வந்து எங்கள் மம்மியோட ஊர். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் தெரியுமா உங்களுக்கு? ஸோ அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் கிருஷ்ணகிரி, அது பக்கத்தில் வத்திராப்புன்னு இருக்கும். ஸோ அந்த ஊர் தாங்க நாங்கள். ஸோ வத்திராயி இருப்பேன், அந்த ஊர் தான் நாங்கள். ஸோ அந்த சைடு கண்டிப்பாக வந்தீங்கன்னா வாங்க, கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து உள்ள கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கடுத்து நான் நிறைய ட்ராவல் வீடியோலாம் போடுறேன் நான். ஸோ உங்களுக்கு எப்படி என்னென்ன வீடியோ போடலாம், ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டில் நீங்கள் போடுங்கக்கா, இல்லை இந்த மாதிரி கண்டென்ட்டில் போடுங்க, இல்லை வேறு ஏதாவது வீடியோ ட்ரை பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் மனசில் வந்து நிறைய இது இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதையே ட்ரை பண்ணி போடுவேன். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா நம்ம? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் வந்து குர்த்தி வேர் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த குர்த்தியெல்லாம் நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ணுறீங்க, எப்படி எந்த ஆப்லேருந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் மேக்ஸிமம் ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து தான் நான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்காதுங்க. ஸோ 500க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதில் தான் நான் எப்போயுமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவேன். பார்த்தீங்கன்னா அதோட லிங்க் இருந்தால் சென்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கற்றுட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் குர்த்தி வரைக்கும் வந்துட்டேன். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த கொஸ்டினும் கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்துட்டீங்களா, இல்லை என்ன கற்றுட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா போய் 4 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் வரைய சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ராகு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அந்த பாவாடை சட்டை எல்லாமே நான் முடிச்சுட்டேன். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கூட நான் நிறையா பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி கூட நான் தான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நான் இப்போ குர்த்தி வந்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கிட்ட தான் நான் வரப்போகிறேன். ஸோ எனக்கு செம்மையாகவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் நம்ம அடித்து போடும்போது அது ஒரு ஆனந்தமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ சில இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மீஷோவில் தாங்க ஆர்டர் பண்ணுவேன், ஒரு சில இது பார்த்தீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக கேளுங்க, நான் லிங்க் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாமா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்ற வீடியோவாக போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஐட்டம்னா சொல்லவே வேணாம், அடித்து நொறுக்கிடுவேன் நான். அந்த அளவுக்கு எனக்கு ஃபேவரட்னே சொல்லலாங்க. அதுவும் நான் அந்த மாதிரி நிறைய இடத்துல போய் சாப்பிட்றது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடும்போது அதோட ஃபீலே வேறுங்க. ஸோ அந்த ஃபீல்லாம் தனியாக இருக்கும். ஸோ நான் எப்படிப்பட்டவன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு அதையே அப்படியே ருசித்து சாப்பிட்ற கேரக்டரு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் உங்ககிட்ட வந்து சாப்பிட்ற வீடியோவும் ஷேர் பண்ணிக்கிறேன், நிறைய ட்ராவல்ஸ் வீடியோவும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாமா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட தம்பி எப்போயுமே சண்டே ஏதாவது ஒரு ஹேர் பேக் போட்டுருவாங்க. ஸோ என்னத்தையாவது கலந்து என்னத்தையாவது அடித்து எதையாவது தலையில் தேய்ப்போம். பட் செம்ம ரிசல்ட்டாக இருக்குங்க, செம்ம சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரை பண்ணி போடுவோம். ஸோ இந்த ஒரு 2 வாரமாக எங்களால் போட முடியல. ஸோ அங்கிட்டும் இங்கிட்டும் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவலாக இருந்துச்சா,
அதனால் பார்த்தீங்கன்னா எங்களால் போட முடியல. ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹேர் ஸ்டைல் டிப்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதையும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2, 3 இது தாங்க தெரியும். ஸோ எங்கள் மம்மி பார்த்தீங்கன்னா சூப்பராக போடுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அடுத்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாலேருந்து நிறையா ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவேங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் சூப்பராக இருக்குது அப்படி சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே ஒரு கமெண்ட் வந்தால் கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ நம்ம வீடியோவும் மதிச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். அந்த மாதிரி கேரக்டர் தான் நானும் என்னோட தம்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் வந்தால் கூட அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிடுவோம். ஸோ நமக்குலாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ நிறைய பண்ணுங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்களும் கஷ்டப்பட்டு தாங்க வீடியோ போடுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாசிட்டிவாக நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து நான் சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் என்கிட்ட பிடிக்காதது இல்லை, நீ இந்த மாதிரி பண்ணாதம்மா, இது நல்லா இல்லை, இது பண்ணாதம்மா அப்படி சொல்லுங்கள். என்கிட்ட ஏதாவது நெகட்டிவான இது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பிடிச்சது பிடிக்காது இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்ப்பீங்களா கம்மியாக பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் என்கிட்ட பிடிக்கலம்மா, நீ இந்த மாதிரி பண்ணாத, வேறு ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை என்னால் முடிஞ்ச அளவு நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு பாசிட்டிவாக நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரியே எங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் சாப்பிட்ற வீடியோஸ்லாம் நான் போடுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதையும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எனக்கு கொடுத்து பேசணுன்ட்டு ஆசை. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷையாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சில பேர் கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. நான் மேக்ஸிமம் பாதி கமெண்ட்டை டெலீட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நெகட்டிவாக பேசினாங்கனாலே நான் கமெண்ட்டை டெலீட் பண்ணிடுவேன். ஸோ அதில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உன்னோட வாய்ஸ் நல்லாவே இல்லை, நீ வேறு ஏதாவது ட்ரை பண்ணு, இது எதுக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் தப்பாக கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிட்டா நம்ம முன்னேற முடியாதுல்ல. ஸோ இருந்தாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வாய்ஸ் கொடுத்து பேசணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இந்த வாய்ஸ் கூட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுருவேன் நான். ஸோ இந்த மாதிரி நேருக்கு நேராக பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஷைனஸ் வந்து கொஞ்சம் குறையும். அதனால தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கேயாவது போகணும் இல்லை ஏதாவது ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்படி வச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும், யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேயே ஒரு பயமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எப்படி இருக்குது இந்த வாய்ஸை அப்படி சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, இல்லை எதுவும் நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்களா, கமிட்டடாக இருக்கீங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. ஸோ இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் தான் ஆகலைங்க. இப்போ தாங்க நான் பிஎட் முடிச்சிருக்கேன் நான். ஸோ படித்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன் நான். ஸோ ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம உதவும்ல. ஸோ சும்மா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம கற்றுக்கிட்டு வச்சா பின்னாடி யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு நான் கற்றுட்ருக்கேன். ஸோ மேரேஜ் எதுவும் ஆகலை, அந்த மாதிரி எதுவும் க்ரெஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நானாடி போயிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த வீடியோஸ் பண்ணுவேன் பார்த்தீங்களா, அது கீழே இந்த ஃபில்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் என்ன ஃபில்ட்ரு யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் என்ன ஃபில்ட்ருன்னே தெரிலங்க. ஏதாவது ஒன்று நல்லா இருக்கா அப்படியே வச்சு போட்டுருவீங்க. ஸோ நிறைய பேர் அதை கேட்குறீங்க. ஆனால் எனக்கு அது பேர்லாம் தெரியாது. எது நல்லாயிருக்கோ அதை வச்சு நான் அடிக்க வீடியோஸ் போட்டுருவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லாவே வந்துடும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லா தான் வரும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அதே தாங்க சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ கிருஷ்ணகோயில் பக்கத்தில் வத்திராயிருப்பு என்னோட ஊர். ஸோ கண்டிப்பாக வாங்க மீட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள் பேக்ரவுண்ட் வந்து சரியில்லை, உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப கருப்பாக இருக்குது, வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியில் வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், எங்கள் வீட்டுக்கு வெளியில். ஸோ வெயில் வேறு பக்கத்தில் செம்ம கொளுத்துதுங்க, அவிஞ்சு கொட்டுது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நான் உட்காந்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டு ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டல்லாக தான் இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸாலாம் இருக்காது. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு எங்களுக்கு சின்ன வீடு தாங்க. உள்ள ரூம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹால் மட்டும்தான் இருக்கும். ஸோ நாங்கள் அந்த ஹால்குள்ளே தான் நாங்கள் வீடியோவே எடுப்போம். பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து எங்களால் செட் பண்ண முடியாது. ஸோ அந்த செவர் இருக்கனால ஏதாவது சாரீ இந்த மாதிரி மாட்டி நம்ம எதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தா கூட
நம்ம ஃபேஸ் பார்த்திங்கன்னா கவர் ஆகாது. ஏன்னா லைட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இருட்டாக தான் எப்படி பார்த்தாலுமே இருட்டாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நான் முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ எப்படி வருது எதுவுமே எனக்கு தெரியாது. அதனாலேயே நிறைய பேர் திட்டவும் செய்வீங்க. எனக்கு வந்து வேறு வழி இல்லைங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுதானங்க வச்சு ட்ரை பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் என்னனாலும் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நமக்குன்னு ஏதாவது ஒன்று வரும்போது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க நான் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ பணக்காரங்க இவ்வளோ பணக்காரங்களாம் கிடையாது. ஸோ எங்களால் முடிஞ்சது நம்ம வந்து மிடில் கிளாஸு. ஸோ நம்மளால் முடிஞ்சது ஏழைக்கு தகுந்த எள்ளுருண்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க. ஸோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ ஒரு சிலது பார்த்திங்கன்னா நான் வெளியில் தாங்க வச்சுருப்பேன். அந்த இது பார்த்திங்கன்னா வெளியில் யாராவது பார்த்துருவாங்களோ வச்சுருவாங்களோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா வெளியில் வச்சு ஒரு சில வீடியோஸ்லாம் எடுப்பேன். ஸோ அதுவும் யாரும் இல்லாதப்போ தாங்க எடுப்பேன். ஏன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா கச்சன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆள் நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க, நிறைய பேர் நடந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். நம்ம யாருமே இல்லாத டயத்தில் தாங்க எடுக்க முடியும். இப்போயே பார்த்திங்கன்னா மணி 3 ஆச்சு. ஸோ இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. அதனால தான் நான் இப்போ உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். அமைதியாக இருக்க அந்த சூழ்நிலை தான் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் புது கண்டென்ட்டில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நான் எப்படி போடணும்னு எனக்கு தெரியலங்க. நீங்கள் ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்மளாக யோசித்து நம்மளாக பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எனக்கு மூளை கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்சது பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கேயாவது ட்ராவல் இந்த மாதிரி போனோம்னா கண்டிப்பாக அதை ஃபுல்லும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது இந்த குர்த்தி இல்லைன்னா ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா, இந்த கேர்ள்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் அதை வந்து உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி போடுறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட்டில் இந்த மாதிரி கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்டு இல்லைன்னா நம்ம ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது தோணும் இல்லை. ஸோ அந்த மாதிரி கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இன்னும் நிறையா கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம 3000 சப்ஸ்கிரைபர் அடித்ததுக்காக உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ 3000 பேர் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இது மாதிரி நிறையா சப்போர்ட் கொடுங்க. இன்னும் நம்ம நிறையா ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.